பண்ற நீ? நிஜமா என் நன்றி உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஹே, என்ன பேசுற நீ? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய பெருமையை தேடி கொடுத்ததுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த குடும்பம் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அந்த சத்தமாவ நான் ஒரே ஒரு பொண்ணுக்காக தாங்க பண்ணி கொடுத்தேன். ஆனா அத நீங்க ஊர் அறிய பண்ணிட்டீங்களேங்க. அப்படி பார்த்தா ஊரறிய பண்ணது நான் இல்ல கண்மணி, அத முதல்ல பண்ணது தேன்மொழிதான். பாராட்டினா ஒத்துக்க மாட்டேன்னு என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியத்தை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க பாத்தீங்களா? யார் எனக்காக இப்படி எல்லாம் பண்ணுவா? நீங்க ஏதோ தேன்மொழிக்கு பாராட்டு விழா நடத்துறதா நினைச்சிட்டு நான் சந்தோஷப்பட்டா கடைசியில எனக்கும் பாராட்டு விழா நடத்தி முடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்களேங்க. சத்தியமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு பேருக்கு முன்னாடி, முக்கியமா பாட்டி முன்னாடி கண்மணியால இந்த கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு, கம்பெனிக்கு பெரிய லாபம் வரப்போகுதுன்னு சொன்னப்போ எனக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் உண்மைதான் சொன்னேன் கண்மணி, உன்னால நடந்த நல்லதுதான் சொன்னேன். இவ்வளவு நாள் இந்த வீட்ல உன்னை ராசி இல்லாதவன்னு சொன்னாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட நிம்மதியை போச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஜெயிலுக்கு போனதுக்கும் கோர்ட்டுக்கு அழிஞ்சதுக்கும் காரணம் உன்னோட ராசின்னாங்க. உன்னால இந்த கம்பெனிக்கு கெட்ட பேருன்னு சொன்னாங்க. ஆனா ஜெயிலுக்கு போக இருந்தவன கடைசி நிமிஷத்துல போராடி நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணியே, அதுக்கு யாராவது பாராட்டினாங்களா? அன்னைக்கு தேன்மொழி டிவில பேட்டி கொடுக்கும் போது உன்னோட சத்துமாவில தான் ஜெயிச்சுன்னு சொன்னப்போ அதுல யாராவது சந்தோஷப்பட்டாங்களா? ஏன் இப்ப நடந்த பார்ட்டில உன்னாலதான் 100 கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது நான் சொன்னப்போ யாராவது ஒருத்தர் மூஞ்சிலியாவது சந்தோஷத்தை நீ பாத்தியா? ஏன் இல்ல? ஏன்? ஏன்னா உன்னை இங்க இருக்கிற சில பேருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதுக்குன்னு நீ பண்ற நல்லதெல்லாம் இல்ல நாடுமா சொல்லு. நீ செஞ்ச நல்லதை கவர்மெண்டே அங்கீகரிக்கிறப்போ நான் அங்கீகரிக்காம உன்னை பாராட்டாம இருக்க முடியுமா? அவங்க எல்லாரையும் விடு கண்மணி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த குடும்பத்துக்கே ராசியானவ யார் தெரியுமா? அது நீதான். உண்மையிலேயே நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. உன்னோட இந்த அதிர்ஷ்டம் தான் அவ்வளவு நல்லதையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கார்ப்பரேட் ஆர்டர் கிடைச்சது. ஜெயிலுக்கு போக இருந்தவனை தடுத்து என் மானத்தை காப்பாத்தினவனி. திருவிழாவுக்கு ஊருக்கு போன இடத்துல எனக்கு முதல் மரியாதை வாங்கி கொடுத்தவ யாரு? நீதானே. என் கையெழுத்து மட்டும் இல்ல, என் தலையெழுத்தி அழகா மாத்தினவனி. இவ்வளவையும் பண்ணிட்டு நான் ஏதோ கொஞ்சமா பாராட்டிட்டேன்னு என் கால்ல விழ பாத்தியே. உன்னை நான் என்னன்னு சொல்றது? சரி விட, ஃபீல் பண்ணாத. ரொம்ப நன்றிங்க. பாத்தியா, இப்பதானே சொன்ன, அதுக்குள்ள மறுபடியும் இல்லங்க. நீங்க இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கல்ல, அப்ப கண்ணை தொடச்சிட்டு சிரி. இன்னும் கொஞ்சம் நல்லாதான் சிரியேன். ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு. கவலையா? எதுக்கு கவலை? எனக்கு புரியல. இல்லங்க, வெனிலா சத்து மாவுல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. ஆனா கண்டிப்பா அத அவ வேணும்னே பண்ணிருக்க மாட்டா. அதான் அவளை எனக்காக கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன். இங்க பாரு, எனக்கு பர்சனலா அவ மேல எந்த கோவமும் இல்ல. நீ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். இதோட சைடு எஃபெக்ட்ஸை பத்தி அவ யோசிச்சிருந்தானா கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டா. என்ன, இந்த ஆர்டரை எப்படியாவது பிடிக்கணுன்ற வேகத்திலையும் தன்னை ப்ரூவ் பண்ணுன்ற ஆர்வத்தில் தான் இப்படி பண்ணிட்டா. கரெக்டா? இப்ப அவளுக்கே அது புரிஞ்சிருக்கும். கவலைப்படாத. சரிங்க. ஹாப்பி?
ஜோசியர் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது இனி கண்மணி கல்யாணத்தை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும். ஆட்டோ, நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஜோசியக்காரர் இந்த ஏரியால தான் எங்கேயாவது இருக்கணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு நாம அவரை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க ஒரு லெஃப்ட் வருது, நேரா போகவா இல்ல லெஃப்ட் எடுக்கவா? சரிண்ணே, அந்த லெஃப்ட் எடுத்துக்கங்க. இத பாரு வெண்ணிலா, வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறது முக்கியம்தான். ஆனா அதுக்காக நான் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக இப்படி குறுக்கு வழியில எல்லாம் யோசிக்க கூடாது. சிவகாமி, கண்மணியை உயர்த்தி பேசுறதுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? இருங்க, அவளை வச்சே நான் உங்களை அசிங்கப்படுத்துறேன். கண்மணி என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவளை உங்களுக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக, அவ மேல எந்த விருப்பமும் இல்லாத உங்க புள்ளைக்கு அவளை கட்டி வைக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு பொய் நாடகத்தையே நடத்துனீங்க. சொந்த மகனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவன் வாழ்க்கையே அநியாயமா கெடுத்துட்டீங்க. உங்களால அன்போட நிம்மதி மட்டுமா போச்சு? என் ஃப்ரெண்டோட சந்தோஷமும் இல்ல போச்சு. கடைசியில 2 பேருமே நிம்மதி இல்லாம போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரால? எல்லாம் உங்களால. கல்யாணத்துல போய் சொன்ன ஜோசியர் மட்டும் சிக்கட்டும், அதோட முடிச்சு விட்டுடுறேன் உங்க கதையை. என்னம்மா இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அட்ரஸ் இல்லாம எப்படிமா ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது? காலையில இருந்து எத்தனை தெருவை சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா? அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் மட்டும் போங்களேன். அண்ணா, வண்டி அப்படியே ஓரமா நிறுத்துங்க. நான் இங்கே இறங்கிக்கிறேன். எவ்வளவு ஆச்சுண்ணா? 300 ரூபா மேடம். ஓகேண்ணா. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூண்ணா. ஓகே மேடம்.